எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன 3 ஹோம் டிப்ஸ். சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே சொல்லுங்க சொல்லுங்க. இருங்க சொல்றேன். கல்லுப்புல சீக்கிரமா தண்ணி விட்டுரும். ஒரு வரமிளகா போட்டு வச்சா தண்ணி விடாம ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஈரக்கையை மட்டும் வைக்க கூடாது. கல்லுப்பை மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சா கல்லுப்பு சால்ட் உப்பு ஆயிடும். பிளேடும் ஷார்ப் ஆயிடும். ஒரே கல்லுல 2 மாங்காய். கண்ணாடி பாட்டிலில் கவரை பிரித்ததுக்கப்புறம் இந்த பசை அப்படியே இருக்கும். நெயில் பாலிஷ் ரிமூவரை போட்டு நல்லா தேய்ச்சா அந்த பசையெல்லாம் உருண்டுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் பசை இருந்த தடம் தெரியாமல் ஃபுல்லாக வந்துடும். பாட்டிலும் க்ளீன் ஆகிடும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன சின்ன வேலையை அலுப்பு படாமல் பண்ணணும். நான் கட்டி பெருங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்குவேன். பெருங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறனால சீக்கிரமாக கட் ஆகிடும். தோசை கல்லில் இல்லைனா கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு சுற்றுனா கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் ஆகிடும். வாசனை போகாமல் இருக்க டைட்டாக மூடி போட்டு டப்பாவில் போட்டு வச்சுட்டா வாசனையும் அப்படியே இருக்கும். ஆத்திர அவசரத்துக்கு டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.